இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் இந்த புனிதமான பயணத்தில் 23ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்ற பயணத்தில் இன்று வார்த்தைக்கு செவி கொடுத்தல் மற்றும் வெளி வேடத்தை களைதல் என்ற 2 முக்கியமான அழைப்புகளை குறித்து நாம் தியானிப்போம். இன்றைய இறை வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உண்மையான கீழ்ப்படிதல் மற்றும் அதன் தன்மையான வெளிவேடத்தை விளக்கி கிறிஸ்துவின் பக்கம் நிலைத்திருக்கும் தன்மையை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கடவுளினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததால் வந்த விளைவுகள் என்ன? நான் ஏன் கிறிஸ்துவின் பக்கம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற கேள்விகளை நமக்குள் எழுப்பி நாம் தியானிப்போம். இந்த நாளினுடைய தவக்காலத்தின் நோக்கம் சடங்குகளை விட்டுவிட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், பிடிவாதத்தை களைந்து ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தல். இன்று பிடிவாதம் அதிகமாக ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. அவற்றை களைவது தவக்காலத்தின் நோக்கம். இறைவாக்கினர் எரேமியா மூலமாக ஆண்டவர் தரும் செய்தி தவக்காலத்தின் நோக்கமான உண்மையான கீழ்ப்படிதலில் மையப்படுத்துகிறது. நான் என் ஊழியர்களாய் இறைவாக்கினர் எல்லாரையும் உங்களிடம் மீண்டும் மீண்டும் அனுப்பும் போதெல்லாம் அவர்கள் செவி சாய் கொடுக்கவில்லை, எனக்கு கீழ்ப்படியவில்லை. மாறாக தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டு தங்கள் மூதாதையருடன் மிகுதியாக தீமை செய்தனர் என்று எரேமியா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்திலே கடவுள் கூறுவதை கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள் இஸ்ராயல் மக்களிடம் என் குரலுக்கு செவி கொடுங்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்று எரேமியா 7:23 கூறுகிறார், அழைக்கிறார். சடங்குகள், பலிகள் ஆகியவற்றை விட தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதே கடவுளுடைய முதல் விருப்பம். ஆனால் கடவுளுடைய விருப்பத்தை விட்டுவிட்டு நம்முடைய விருப்பத்தை அதிகமாக செயல்படுத்துகிறோம் என்பது யதார்த்தமான கசப்பான உண்மை. மக்கள் தங்கள் பிடிவாதமுள்ள தீய இதயத்தின் ஆசையின்படி நடந்தார்கள் என்று எரேமியா 7:24 கூறுகிறது. அவர்கள் இறைவாக்கினர்கள் மூலம் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அனுப்பிய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, என் காது கேட்காது என்றார்கள். மாறாக கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டனர் என்கிறது கடவுளுடைய வார்த்தை. நம்முடைய தவக்கால நோக்கம் என்ன? எரேமியா சுட்டிக்காட்டிய பிடிவாதத்தை களைந்து கடவுளின் வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிவதே. நாம் நமது ஜெபம், உபவாசம் போன்றவற்றை கூட கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான வழிகளாக பயன்படுத்த வேண்டிய ஒழிய நம்மை உயர்த்தி காட்டுவதற்காக அல்ல. ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காத சமூகம் நம்பிக்கை இழந்த சமூகம் என்று அழைக்கப்படும் என்று எரேமியா 7:28 கூறக்கூடிய வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானது. ஆகவே தவக்காலத்தினுடைய தன்மை வெளிவிடத்தை களைந்து கிறிஸ்துவின் பக்கம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே கூறினேன். நடுநிலையை கைவிட்டுவிட்டு இயேசுவின் வல்லமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊமையாக இருந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டிய போது அவர் மீது சாட்டப்பட்ட வெளிவேடமான குற்றச்சாட்டுகள் தவக்காலத்தின் சரியான தன்மையை நமக்கு உணர்த்துகின்றன. அவர்கள் சிலர் இவன் பேய்களின் தலைவனாகிய பெல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்றார்கள். வேறு சிலர் விண்ணகத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுமாறு அவரை சோதித்தார்கள். லூக்கா நற்செய்தி 11 தான் படிக்கிறோம். இயேசுவின் வல்லமையை கண்டபின் சிலர் அவர் மீது பெல்செபூலை கொண்டு செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டினர். இது இயேசுவின் நற்செயல்களையும் வல்லமையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத வெளிவேடத்தினுடைய பாவம். இயேசு ஒரு மிக முக்கியமான விதியை இங்கு நமக்கு முன்வைக்கிறார். எவன் என்னோடு இராதவனோ அவன் எனக்கு எதிராக இருக்கிறான், எவன் என்னோடு சேர்க்காதவனோ அவன் சிதறடிக்கிறான். என்னோடு இராதவன் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு கூட்டி சேர்க்காதவன் எனக்கு எதிராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 11:23. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதிலும் அவருடைய ஊழியத்தை செய்வதிலும் நடுநிலைமை, அதாவது சமரசம் என்பது இல்லை. நம்முடைய தவக்கால தன்மை என்ன? நம்முடைய தவக்கால தன்மை நம்முடைய செயல்பாடுகளிலும் நம்பிக்கையிலும் வெளிவேடத்தை களைந்து கிறிஸ்துவின் பக்கம் உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும். நாம் உலகில் அமைதி
பேணலாம். ஆனால் கிறிஸ்துவின் பணியில் நடுநிலைமை என்பது சாத்தியமல்ல. நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய செயல்கள் தான் தீர்மானிக்கின்றன. நம்முடைய செயல்கள் தான் தீர்மானிக்கின்றன. கீழ்ப்படியாமை, அதிகாரம் மற்றும் சிதறுண்ட சமூகம், பிடிவாதமும் சிதறலும் இன்று அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எரேமியா கூறும் பிடிவாதமும் இயேசுவின் நடுநிலைமை இல்லை என்ற எச்சரிக்கையும் நமது பொது வாழ்வில் நேரடியாக பொருந்துகின்றன. எரேமியா கூறுவது போல, ஒரு சமூகம் தலைவர்களின், அதிகாரத்தின் அல்லது பொதுமக்களின் பிடிவாதம் உள்ள தீய மனதின் ஆசைப்படி நடக்கும்போது அது அழிவுக்கும் சிதறலுக்கும் உள்ளாகிறது. இன்று அரசியல் உலகம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டங்கள், நீதி மற்றும் ஒழுக்கத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் சுயநலத்தின்படி நடப்பது நமது பொது வாழ்வின் பல குழப்பங்களுக்கு காரணம். இன்றைய பொது வாழ்வில் அநீதியோ வன்முறையோ நிகழும் போது பலர் நான் நடுநிலைமையோடு இருக்கிறேன் என்று ஒதுங்கிக் கொள்கிறார். எனக்கு ஏன் இது வன்பு, நான் பொதுவாக பார்க்கிறேன். ஆனால் இயேசுவின் வார்த்தை, எவன் என்னோடு சேர்க்காதவனோ அவன் சிதறடிக்கிறான், எவன் என் பொருட்டு கூட்டி சேர்க்காதவர் சிதறடிக்கிறார் என்று எச்சரிக்கிறார். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காமல் நடுநிலை என்பது அங்கே அநீதிக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு சமம். அங்கே ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்ல வேண்டும். இல்லை என்றெல்லாம் அல்ல. எனவே தவக்காலம் நம்முடைய கழுத்தை கடினப்படுத்தி பிடிவாதம் பிடிக்கும் போக்கையும் அநீதியை கண்டு ஒதுங்கிக் கொள்ளும் நடுநிலைமையையும் விட்டுவிட வேண்டும் என்ற சவாலை நமக்கு முன்வைக்கிறது. நாம் உறுதியுடன் கிறிஸ்துவின் பக்கம் நிலைத்து அவரது நீதியையும் அன்பையும் நம்முடைய சமுதாயத்தில் நிலைநாட்ட நாம் உழைக்க வேண்டும். இறுதியாக, தவக்காலத்தின் 23வது நாளிலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை நமது வாழ்வில் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். பிடிவாதத்தை களைந்து கிறிஸ்துவோடு இணைவோம். எரேமியா சுட்டிக்காட்டியது போல நம்முடைய பிடிவாதம் உள்ள தீய மனதின் ஆசையை விட்டுவிட்டு ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இயேசு கிறிஸ்து கற்பித்தது போல வெளி வேடத்தை களைந்து அவர் பக்கம் உறுதியோடு நிலைத்து நடுநிலைமை இல்லாமல், சமரசம் இல்லாமல் அவருடைய படியில் சேர்ப்பவர்களாக இருப்போம். நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதன் மூலம் நம்பிக்கையும் சமாதானம் நிறைந்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவர் பக்கம் சாய்ந்திருப்போம், அவர் அன்பை சுவைப்போம், அவர் பெற்ற அந்த மகிமையை நாமும் உயிர்ப்பிலே பெறுவோம். ஆமென்.